உண்மையை சொல்லணும்னா நீங்கள் அந்நிய பாஷையில் ஜபிப்பது நேற்று நீங்கள் கேட்டீங்க இல்லையா? நீங்கள் அந்நிய பாஷையில் நான் ஜெபம் பண்ணலைன்னா ஏசு இது இசைக்கன்னா எப்பயோ பின்மாறி போயிருப்பார். நிறைய சோதனை, நிறைய வேதனை, நிறைய கண்ணீர், நிறைய போராட்டம், காற்று அடிச்சிச்சு, புயல் வீசிச்சு, அலை வீசிச்சு. எசேக்கியாவுடைய கட்டடம் உறுதியாய்க்கொண்டே இருந்தது. ஒரு முக்கியமான காரணம், நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதில் முக்கியமான ஒரு காரணம் அது அந்நிய பாஷையிலே பேசுவது, ஜெபிப்பது. சில நேரங்களில் என்னால் ஜெபிக்க கூட முடியாது, நான் ஜெபிக்க கூட வெறுப்பேன், எனக்கு வேதத்தை திறக்க கூட பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு வேதனை, அப்படிப்பட்டதான ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல, ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க, ஆவியானவர்கிட்ட பேசுகிறீங்க. அவர் எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். எல்லா நேரமும் நீங்கள் சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சில நேரத்தில் அந்நிய பாஷையில் யுத்தம் செய்யணும். ஏ சந்தல ரபாபா கந்தல ரட்டரபா ரொட்டலபா ரபா ரபா, அது யுத்தம். ஆனால் நீங்கள் அவரோடு கூட பேசும்போது ஹலபரஹசா கத்தரபா ஓரந்தரபா கத்தரா ஓரந்தரா கத்தரபா பாபா. என்ன தெரியுமா நடக்குது? என்னோடய இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கு இல்லையா, அப்படியே கடினமாக கல்லுமா இருக்குது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஷத்தலா மரபகத்தர. என்ன நடக்குது தெரியுமா? திடீர்னு அப்படியே ஐஸ் உருகிற மாதிரி உருகிறது. நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய சாட்சி நான் உண்மையாக சொல்கிறேன். மெதுவா மமரா ஷகசமா மமா ஓரா சிஹந்தரமா ஓரா கத்தலரமா கத்திரமா ஹந்தரா கசா ஓரந்தரா. திடீர்னு கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டுது. எவ்வளோ நேரம்? பல மணி நேரம் அப்படியே தண்ணி கொட்டுது. என்னுடைய எல்லா காயங்கள், என்னுடைய எல்லா ஆழமான காயங்கள் எல்லாம் அப்படியே அழிக்கப்படுகிறது. திடீர்னு மமாந்தரி கசி கத்தர கத்தரந்தர அப்படி நான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏங்க இப்படி பார்க்குறீங்க? என்ன என் மேலே கோவமா? ஏன் என்னை இந்த மாதிரி பார்க்குறீங்க? நான் அழுவேன், நான் சிரிப்பேன், நான் அழுவேன், நான் சிரிப்பேன். ஆனால் எவ்வளோ நேரம் அண்ணா? இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுறேன். அது அன்பின் உறவு. எனக்கு அவர் தேவை, நான் அவருக்கு தேவை. அவர் என்னை பின்பற்றுறாரு, நான் அவரை பின்பற்றுறேன். அவர் என்னை துரத்துறாரு, நான் அவரை துரத்துறேன். நான் அப்படியே உட்காந்துட்டு அவர் எல்லாத்தையும் பண்ணட்டும். ஆமாம், ஆசை தோசை அப்பளம் வடை அப்படி பலவந்தம் பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுவார்கள். சத்ரு வரும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது, இச்சை வரும் பொழுது, அசிங்கமான எண்ணங்கள் வரும் பொழுது, எசேக்கியா அண்ணா உங்களுக்கும் அசிங்கமான எண்ணம் வருமா? ஆமாம்மா. மாம்சம் அதற்குள்ளே ஒரு நன்மையும் இல்லை. நன்மை உங்க மாம்சத்துல இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான 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 ஒன்றும் என்னுடைய மாம்சத்துல இல்லை. எல்லா நன்மையும் அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போது நான் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அப்படியே வறண்டு போயிடுவீங்க. பிசாசு உங்களை வறுத்துருவான். அண்ணா
இது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. எப்படி நடப்பது? உள்ளான மனிதன்லேருந்து எப்படி நடப்பது? எப்படி? ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் பாருங்க, அவரிலிருந்து எப்படி நடப்பது? எப்படி? கிறிஸ்து எனக்குள்ளே எப்படி நடப்பது? எப்படி உள்ளிருந்து நாங்கள் உள்ளிருந்து ரட்சிப்பின் ஊற்றிருந்து எப்படி மொண்டு கொள்ளுவது? உங்களுக்குள்ள ஊற்று இருக்கிறது, எல்லா ஊற்றும் உள்ளே இருக்கிறது. உள்ள கிணறு, நதி, தேவன், ஆவியானவர், இயேசு, உள்ளே நதிகள் இருக்கிறது, ஊற்று இருக்குது, ரட்சிப்பின் ஊற்று உள்ளே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அதை முண்டுக்கொள், உள்ளே இருந்து முண்டுக்கொள், ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து முண்டுக்கொள். அந்த நாட்களில் நாம் தண்ணி இறைப்போம் இல்லையா? நான் என்னுடைய அம்மாவுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக தண்ணி இறைப்பேன். என்னுடைய அங்கிள் சொல்லுவாங்க, என்னுடைய சிஸ்டர் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கும் சொல்லுவாங்க. நான் தண்ணி மூடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுக்கிறது. நான் அதை பண்ணேன். என்னுடைய அம்மாவுக்கு தண்ணி இறைச்சி கொடுத்துருக்குறேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது உள்ளே இருக்கிறது, அதை மொண்டு கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னுடைய உள்ள ஊட்டிலிருந்து எடுத்துக்கொள்ள நான் தோல்வி அடைஞ்சேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அது உள்ளே இருந்து வெளியே வருகிற வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்கு விட்டு கொடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை என்னுடைய சரீரத்திலே வாழ. அப்போ நான் அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன நடக்குது? என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவுடைய ஆவியானவரும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெனரேட்டர் மாதிரி வெளியே வந்துடுது.